Friends, welcome to our channel. Friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய மார்க்கெட்டுக்கான நிஃப்டி மூவ்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க முன்னாடி ஃப்ரைடே மூவ்மெண்ட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேவோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 26,192 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஃப்ரைடே ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான கேப் டவுன் ஓப்பனிங் தான் 26,109. அதுக்கு நேரத்தில் லோ பார்த்தீங்கன்னா 26,052, ஹை பார்த்தீங்கன்னா 26,179. கடைசியாக நிஃப்டி வந்து ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 26,068 க்ளோஸ் ஆச்சு. 26,068 க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 124 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மார்க்கெட் க்ளோசிங் பேசிஸில் 26,000க்கு மேலே க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து கீழே இறங்க அதிக சான்சஸ் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா லோ பார்த்திங்கன்னா 26,052 வரைக்கும் இறங்கிட்டு, அதாவது மார்னிங் செஷன்லேயே நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அன்றைக்கி வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். இறங்கினதில் மார்க்கெட்டு கடைசி வரைக்கும் எவ்வளோ தூரம் இறங்கிச்சுன்னு பார்த்திங்கன்னா 26,052 வரைக்கும் இறங்கிட்டு அங்கேருந்து ஏறினது தான் கிட்டத்தட்ட 26,059 வரைக்கும் 26,179 வரைக்கும் ஏறிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் இந்த 26,000 லெவல் வந்து நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகுது. ஸோ இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் நம்ம டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் பேசிஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான். இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு 26,068 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் 26,000 லெவல் தான் பார்த்திங்கன்னா மண்டே, அதாவது நாளைய மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இறங்காது. ஆல்மோஸ்ட் 25,920 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் நம்மளுக்கு 26,000 லெவலில் வந்து பிரேக் ஆகணும். பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக வந்து ஒரு 80% கிட்டத்தட்ட மார்க்கெட் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா 24/11/25 ஓகேங்களா. நாளைக்கு மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும் பட்சத்தில் சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 26,000 க்ரூஷியல் சப்போர்ட். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 25,920 டவுன் சைடு வரைக்கும் சான்சஸ் வந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ சப்போர்ட் என்னென்னு நம்ம பார்த்தாச்சு. ரெசிஸ்டன்ட் என்னவாக இருக்கும்? ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தாங்க. இந்த எங்கே மார்க்கெட் போயிட்டு மேலே போயிட்டு சஸ்டெயின் ஆகாமல் கீழே இறங்குச்சோ அதுதான் நம்ம இனிஷியல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்படி பார்க்கும் பட்சத்தில் நம்மளுக்கு 26,150 இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு வந்து இமிடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்மளுக்கு எவ்வளோ தூரம்னா 26,230 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஏரியா வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும் பட்சத்தில் மண்டே மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 26,150 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 26,230 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு 150 வந்து ரெசிஸ்டன்ட் ஒன்னாக இருந்தாலும் நேற்றையோட மார்க்கெட் ஹையான 26,179 வந்து ஹை. ஸோ அதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் நம்ம ஃபர்தராக ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு அப்சைடை வந்து நம்ம நிஃப்டியில் எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ட் 1 ரெசிஸ்டன்ட் 2 இதுதான் ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் இப்போ முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 26,068 முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 26,150 வந்து க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 26 வந்து க்ரூஷியலாக இருக்கும். ஸோ ஜிஎஸ்டி குளோபல் மார்க்கெட் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சதுனால மண்டே, அதாவது நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஓப்பனிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 26,150 வந்து ஒரு க்ரூஷியல் லெவல் டு வாட்ச் டுமாரோ. ஓகேங்களா. ஸோ இந்த லெவலு அதே நேரத்தில் நான் நேற்றோட இதையும் ரெண்டையும் பிரேக் ஆகணும். அப்படி பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம வந்து அடுத்த ரெசிஸ்டண்ட்டான 26,230 + வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.